ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6 பிற்பகுதி. அருமையான காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையிலே எபிரேய ஆசிரியர் மூலம் நம்மோடு பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். யார் மேலே நம்பிக்கை? நாம் ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? முன்பகுதி சொல்லுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே அந்த உண்மையுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மேலே நாம் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டலையும் கடைசி பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோம் என்றால் நாமே அவருடைய வீடாயிருப்போமா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நாமே அவருடைய வீடாயிருப்போம்னு சொன்னால் அவர் தங்கும் வாசஸ்தலமாய் நாம் இருப்போமா. நம்முடைய வீடு அவர் தங்கும் வீடாயிருக்கும். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்முடைய ஆண்டவர் வேற எங்கேயும் தங்க விரும்புதில்லை. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடே நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ நாமே அவருடைய வீடாயிருப்போம். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய வீடாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர் மேலே கொண்டுள்ள நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் என்ன பண்ணோம், அதில் உறுதியாக இருக்கணும். பாதியில் ஓடி வந்துடக்கூடாது, பாதியில் அவரை விட்டுறக்கூடாது. அவர் மேலே உள்ள தைரியத்தையும் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆகையால் அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனைகளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குது. எனவே நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடி அவர் மீது நாம் உண்டாகும் நம்பிக்கையிலே தைரியத்தையும் மேன்மை பாராட்டிலும் முடிவு பருந்தும் உறுதியாய் நம்பிக்கை கொண்டிருந்து அதன் மூலம் நாம் அவருடைய வீடாயிருக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். வாசலண்டை நின்று அவ தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. சோத்தரிக்கிற ஆண்டவரை, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறப்பா. தகப்பனே, நாங்கள் உம்முடைய கத்தாவே நாங்களே உம்முடைய வீடாக இருக்கும்படியாக தைரியத்தை உம்மீது கொண்டுள்ள தைரியத்தை நம்பிக்கையிலே அந்த தைரியத்தையும் மேன்மை பாராட்டத்திலும் ஆண்டவரே உறுதியாய் கடைசி பரியந்தம் பற்றி கொண்டிருக்க அதன் மூலம் நாங்கள் நீர் வாசம் செய்யும் வாசஸ்தலமாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில், அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுவதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கிறதுமாய் இருக்க கடவது. ரோமர் 11:9. இன்றைய கேள்வி, எந்த கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க யாரையும் தப்ப விடமாட்டார் என்று எப்படி இருக்க வேண்டும்? எந்த கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க யாரையும் தப்ப விடமாட்டார் என்று எப்படி இருக்க வேண்டும்?